இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சினிமா லெசனா என்ன பார்க்க போறோம்னா ரேஷோமன் எஃபெக்ட். அது என்னடா ரேஷோமன் எஃபெக்ட்னு நீங்க கேட்கலாம். ரேஷோமன் எஃபெக்ட்னா ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு ஈவெண்ட்ல பல கேரக்டரோட கண்ணோட்டத்துல சொல்றது. இது பெரும்பாலும் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான கதையில யூஸ் பண்ணுவாங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன காந்தா படத்துல கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய தமிழ் படங்கள்ல இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா விருமாந்தி, வதந்தி, அந்த நாள் போன்ற படங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் படம் தான் இந்தியன் சினிமால பண்ண முதல் ரேஷோமன் எஃபெக்ட் பேஸ்டு மூவி. சரி, இந்த ரேஷோமன் எஃபெக்ட் ஏன் சொல்றாங்க? 1950 ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் படம் தான் ரேஷோமன். இந்த படத்துல நடக்கிற கிரைம அவங்களுக்கு கிடைக்கிற ஐ விட்னஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றப்போ முற்றிலும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் கிடைக்கும். கடைசியா யாரோட கண்ணோட்டம் ரியல்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இது சினிமாவில் நிறைய தாக்கத்தை உருவாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால இந்த மாதிரியான கதைக்கு இந்த படத்தோட பேரே வச்சுட்டாங்க. எந்த டைரக்டருக்கு ரேஷோமன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட உங்களை அடுத்த சினிமா செய்தியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் போனா வராது, நெட் ஆப் பண்ணா கிடைக்காது. மறக்காம இன் அவுட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.